வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் தெரிவித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். உங்களுடைய விவரங்கள். கண்டிப்பாக மார்சல், வெள்ளத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய மக்களுடைய துயரை துடைப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தூத்துக்குடி காலையிலேயே புறப்பட்டு சென்று தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அண்ணா நகர் பகுதியில் அங்கிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வேதனைகளை கேட்டறிந்து அவருடைய துயரை துடைக்கும் விதமாக அவர்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தற்போது தூத்துக்குடி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே அங்கிருந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு எந்தவித நிவாரணங்களும் இல்லாமல் தவிக்கக்கூடிய மக்களுக்கு அங்கு அவர்களுக்கு தேவையான உணவு, உடை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அரிசி, அதே போன்று அவர்கள் சமைப்பதற்கான முக்கிய பொருட்களாக இருக்கக்கூடிய ஹார்லிக்ஸ், டூத் பேஸ்ட், பிரஷ், சோப்பு, ஆயில், பிரெட்டு, பால், மெழுகுவத்தி, கொசுவத்தி, வத்திப்பெட்டி உள்ளிட்ட தொகுப்புகளை அடங்கிய பல்வேறு பொருட்கள் அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மழையினால் பாதிக்கப்பட்டு தங்கள் வாழ்விடங்களில், தங்கள் வீடுகளில் வைத்திருந்த அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே இந்த மழையில் பறிகொடுத்திருக்கிறார்கள். பறிகொடுத்து நிற்கதியாய் நிற்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தற்போது அந்த உணவு தொகுப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திருநெல்வேலி சென்று அங்கு மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு நிவாரணப் பொருட்களை வழங்குகிறார்கள். அதனைத் தொடர்ந்து தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு சென்று அங்கு மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய துயரை கேட்டறிந்து ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் உணவுப் பொருட்களை தொகுப்பையும் வழங்கவிருக்கிறார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்கள் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. எந்த இடத்திலும் மக்கள் வாழ முடியாத ஒரு துயரத்தில் இருக்கிறார்கள். மக்கள் மின் விளக்குகள் இல்லாமல், மின்சாரம் இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், பால் இல்லாமல், வாழ்வதற்கு வீடு இல்லாமல், உடுத்துவதற்கு துணி இல்லாமல் நிற்கதியாய் நிற்கக்கூடிய மக்களுடைய துயர் துடைக்கும் விதமாக அந்தந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்ட இடத்தில் வெள்ளமாக இருந்தாலும் சரி, நேரடியாக நாங்கள் வந்து மக்களுடைய துயரை துடைக்கிறோம் என்று அந்த பகுதியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தற்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார். அதிமுகவுடைய பொதுச் செயலாளரோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஆர். வி. உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட ஏராளமான முன்னாள் அமைச்சர்களும் இருக்கிறார்கள். அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே அவரோடு ஆறுதலோடு, நீங்கள் வந்து எங்களை கேட்பது மிகவும் ஆறுதலாக இருக்கிறது, உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதல் தருகிறது என்று அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் பரிதாபமாக அந்த அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வழங்கக்கூடிய பொருட்களை வாங்கி கொண்டு நன்றி தெரிவிக்கக்கூடியதையும் நெகிழ்ச்சியாக பேசக்கூடிய விஷயங்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்கள் நேரில் வந்து வெள்ளத்தில் வந்து எங்களை பார்த்து ஆறுதல் தெரிவித்தது எங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது என்கிற அந்த கண்ணீரோடு இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய அந்த அவல குறைகளை நம்மால் கேட்க முடிகிறது. அவருடைய கண்ணீரை துடைக்கும் விதமாக அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் அங்கு சென்று தொடர்ந்து அவருடைய திருக்கரங்களால் அந்த உணவுப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 3 நாட்களாக நாங்கள் கதறிக்கொண்டிருக்கிறோம். எங்கள் சத்தம் திமுக அரசுக்கு கேட்கவில்லை. யாரும் வந்து எங்களை பார்ப்பதற்கு நாதி இல்லாமல் இருக்கிறோம். தாங்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டு நேரடியாக களத்தில் வந்து இந்த வெள்ளத்தில் எங்களை பார்த்து ஆறுதல் தெரிவித்தது மிகுந்த எங்களுக்கு நன்றியையும் ஆறுதலையும் தெரிவித்திருக்கிறது உங்கள் வார்த்தைகள் என்று அவர்கள் நிகழ்ச்சியோடு தெரிவித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மார்ஷல்.